Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட் நெக் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பால்ஸ் வச்சுட்டு ஒரே ஒரு லைன் மட்டும் அதுவும் இன்விசிபிளாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்லீவ்ஸில் டிசைன் வந்து எப்படி இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து யூடியூப் சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக் சைடு இன்னும் கட்டிங் பண்ணல. ஸோ ஒரு கிளாத் வந்து எடுத்திருக்கேன், பாதியாக மடிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இன்விசிபிள் ஸ்ட்ரைட்டாக பேக் சைடில் வரும் நமக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு உயரம் வந்து 15 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 14 தான். ஆனால் பேக் அண்டு ஷோல்டர்கிட்டையும் கீழேயும் 1.5 இன்ச்சஸ் வரும் இல்லையா. ஸோ ஃபுல் ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி 6 இன்ச்சஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸில் போட் நெக் இல்லையா. ஸோ அதனால் 4 இன்ச்சஸ் வந்து நெக்கோட அகலம் வந்து எடுத்திருக்கேன். மீதி வந்து 2.5 இன்ச்சஸ் தான் நமக்கு ஷோல்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்கோட உயரம் இருக்கும் இல்லையா, அந்த ஷேப் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு நான் வந்து அந்த பாக்ஸ் ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதை வந்து கர்வ் ஷேப் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு போட் நெக் ரெடி. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 34 to 36 இன்ச்சஸ் அளவுக்கு இருக்கிற ஒரு ப்ளவுஸ் தான். 12 இன்ச்சஸ்ஸு அது வந்து 2 இன்ச்சஸ் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இல்லையா. ஒரு 9.5 இன்ச்சஸ் அந்த அளவுக்கு தான் நமக்கு ரெடி. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு 38 இன்ச்சஸ் அளவு ப்ளவுஸுன்னு நினச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாம் ஷோல்டரோட கர்வ் ஷேப் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே ஈஸி அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தட்ஸ் எல்லாமே. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கூட நீங்கள் எதிர்பார்க்கவே இருந்திருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மெத்தட் தான் இது. ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா கூட ஃபுல்லாகவும் பார்க்கணும். அப்போ தான் நம்ம வந்து எல்லாமே வந்து கற்றுக்க முடியும். இப்போ வந்து மடிச்சிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நடு பகுதியில் நம்ம வந்து அந்த பால்ஸ் வந்து வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஸ்லீவ்ஸில் கொடுத்துருக்கேன் எப்படி நம்ம வந்து பால்ஸ் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு. ஸோ அது வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் இதில் வந்து ஸ்லீவ்ஸ்க்கு ரெடி பண்ணும்போதே பேக் சைடுக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு இது வந்து ஸ்லீவ்ஸில் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது நெக்கோட டிசைன் கர்வ் ஷேப் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம 1 இன்ச்சு இல்லைன்னா 3/4 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பைப்பிங் எல்லாமே வரும் இல்லையா. ஸோ அதனால் ரொம்பவே ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷின் மேலே வச்ச உடனே நமக்கு அந்த பால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரைட் சைடில் தான் இருக்கணும். ஸோ லெஃப்ட் சைடில் அந்த பிசுரும், ரைட் சைடில் வந்து அந்த பால்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம வியர் பண்ணும்போது, அதாவது கஸ்டமர் வந்து வியர் பண்ணும்போது அந்த டிசைன் வந்து நமக்கு இந்த முந்தி போர்ஷன் வந்து போடுறோம் இல்லையா. ஸோ முந்திக்கு இந்த சைடு வந்து ஆப்போசிட்டில் நமக்கு ரைட் சைடு ஸ்லீவ்ஸோட ரைட் சைடு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவே இருக்கிற கிளாத் எல்லாமே பிசுறு எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த லைன் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து டிசைன் வச்ச சைடு வந்து 3.5 இன்ச்சஸ் நம்ம வந்து 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸில் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஒரு சைடில் வந்து கம்மியாக இருக்கும். அதனால நான் வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பக்கம் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். கிளாத்துக்கு ரைட் சைடு இருக்கும் இல்லையா ப்ளவுஸோட கிளாத், அதுக்கு மேலே வந்து ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க. அந்த பால்ஸோட டிசைன் ஆப்போசிட்டாக வச்சுட்டு நம்ம வந்து ஒரு லைன் முழுக்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஓகே தான். ஏன்னா அந்த பால்ஸ் வந்து நமக்கு அந்த ஃபீட்டில் வந்து நமக்கு சிக்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இருக்குது இல்லையா. ஸோ அதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இன்விசிபிள் பால்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒரு மிஷின் வந்து ஒத்துழைக்கும், ஒரு மிஷின் வந்து ஒத்துழைக்காது. ஸோ அது வந்து நம்மளோட தப்பு கிடையாது, மிஷினோட ஃபுட் பெடல் தான். அதனால தான் அந்த மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து திருப்பி போட்டுட்டு நம்ம வந்து ஒரு லைன் வந்து கினாரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஓரத்தில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம லைனிங் அட்டாச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணணும். இது ஃபுல்லாகவும் நம்ம வந்து சுற்றியும் ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு கிளாத் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ அது வேறு மெத்தட். அது வந்து நான் அப்படியே அப்டேட் குடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது இன்விசிபிளா தான் ஸ்டிச் பண்ணணும். இன்னொரு கிளாத் வைக்கும்போது நம்ம இன்விசிபிளா ஸ்டிச் பண்ணா தான், அந்த பிசிறு எதுவுமே தெரியாம இருக்கும். ஸோ பிகினர் ஸ்டேஜில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்விசிபிளா நான் வந்து ஸ்டிச் பண்ணல. ஏன்னா அப்போ வந்து தெரியாது இல்லையா? ஸோ அதனால. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கத்துக்கிட்டு தான் நம்ம வந்து இன்விசிபிளாலாம் ஸ்டிச் பண்ணுறது வந்து கத்துக்கிறோம். ஸோ அதனால ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இன்னொரு சைடு இருக்கு. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்டின்னா, நம்ம 4 இன்ச்சஸ் அளவு வச்சிருந்தோம் இல்லையா அகலம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 3 1/2 இன்ச்சஸ், 3 1/4 இன்ச்சஸ் அளவுக்கு தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து இப்போ அட்டாச் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, 1 இன்ச் அளவுக்கு எக்ஸஸா நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். அதனால ஒரு கிளாத் எடுத்துட்டு, அதுக்கு மேல வந்து ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாரி ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிட்டு, அத அப்படியே நம்ம திருப்பி போட்டு இன்னொரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த மாரி அட்டாச் பண்ணதுக்கப்புறமா எக்ஸஸா நம்ம வந்து அளவுகள் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ டேப் எடுத்துட்டு அளவுகள எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஆனா ரொம்பவே யூனிக்கா இருக்கும். இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப வந்து யூனிக்கா இருக்கும். அவ்வளோ அழகா இருக்கும். நானே வந்து இந்த மாரி வந்து ஸ்டிச்சிங் பண்ணி போடவே இல்ல. ஆனா இப்போ வந்து எனக்கு தோணுது, இந்த மாரி வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து 3 1/2 இன்ச்சஸ் இருக்கு. ஸோ அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 4 இன்ச்சஸே எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்கில கட் பண்ணும்போதே 4 இன்ச்சஸ் தான். இருந்தாலும் இப்போ வந்து 3 1/2 இன்ச்சஸ் இருந்தாலே கரெக்ட்டா தான் இருக்கும் வியர் பண்ணும்போது. எக்ஸஸா நான் வந்து 1 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா, ஆ ஒரு 3 1/2 இருக்கு அப்படின்னா, ஒரு 4 1/4 4 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இன்விசிபிளா ஸ்டிச் பண்றோம் இல்லையா? ஸோ அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துட்டு நம்ம வந்து இதுக்கு மேல வந்து இந்த மாரி வைக்க போறோம். ஆனா, இன்விசிபிளா வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்போசிட்டா அதாவது பேக் சைடு டிசைன் ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஆப்போசிட்டா வச்சு நம்ம வந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து 2மே லைனிங் அட்டாச் பண்ணும்போது ஆப்போசிட்டா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி ஆப்போசிட்டா வச்சுட்டு நம்ம வந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ லைனிங் அட்டாச் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மெத்தட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாரி பண்ணும்போது ஃபினிஷிங் லுக் நல்லாயிருக்கும். ஆனா கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கும். நம்ம ஆப்போசிட்டா வைக்காம ஒரே சைடு வந்து லைனிங் அட்டாச் பண்ற மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாரி இருந்தாலும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி ஸ்டிச் பண்ற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அத வந்து பார்த்துட்டு நீங்க வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளாத் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த மாரி தான் இதுக்கு மேல வந்து வைக்கணும். ஆனா நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இத வந்து க்ளோஸ் பண்ண போறேன். ஏன்னா பிசிறு தெரியும் இல்லையா? அதனால நான் வந்து லைனிங் எடுத்துட்டு ஒரு 1 இன்ச் அளவுக்கு நான் வச்சு இந்த மாரி மடிச்சு ஸ்டிச் பண்றது எல்லாம் ரொம்பவே ஈஸி தான். நான் கிளாத்துக்கு மேல மெயின் கிளாத்துக்கு மேல வந்து லைனிங் வந்து வச்சுட்டு ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு 1/4 இன்ச் அளவு இருந்தாலே போதும். இப்போ நம்ம ஹூக்கெல்லாம் ஸ்டிச் பண்றோம் இல்லையா? அந்த மாரி தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இத ஃபுல்லா கட் பண்ணிக்கிறேன். எனக்கு எவ்வளோ கிளாத் வந்து தேவை அப்படின்னு பார்த்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு 1 இன்ச் அளவு இருந்தாலே கரெக்ட்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இத மடிச்சுட்டு இன்னொரு லைன் வந்து மடிச்சு ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் மேல வந்து கிளாத் இருக்கே தெரியிற மாதிரி அந்த ஸ்டிச்சஸ் வந்து தெரியிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அது வந்து அவ்வளவா எதுவுமே தெரியாது. சரிங்களா? ஸோ ஒரு ஸ்டிச் தெரிஞ்சாலும் நம்ம வந்து அந்த பால்ஸ் வச்சிருக்கிறதுனால தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல வந்து ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு தெரியாது இல்லையா? அதுக்கு மேல ஸ்டிச்சிங் பண்ணது தெரியவே தெரியாது. ஸோ, அதனால ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவா நான் வந்து அந்த கிளாத்ல ஜாயின் பண்ணும்போது ஒரு 3/4 இன்ச்சஸ் அளவு நான் எக்ஸ்ட்ராவா ஜாயின் பண்ணியிருந்தேன். அதனால 1/4 இன்ச் அளவு ஜாயின் பண்ணும்போது அந்த லைனிங் ஜாயின் பண்ணும்போது போயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு 1/2 இன்ச் வந்து அந்த கிளாத் அந்த டிசைன் கிளாத் வச்சோம் இல்லையா? அது வச்சதுக்கு போயிடுச்சு. ஸோ, அதனால நான் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு அதுக்கு மேல அந்த பால்ஸ் வச்ச டிசைன் வந்து எடுத்து வச்சு ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ரொம்பவே ஈஸி. ஆனா உத்து பார்த்தீங்க அப்டின்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஏன்னா பிகினரா இருக்கும்போது கண்டிப்பா புரியாது. நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ணுவீங்க. ஏன்னா யாருமே வந்து நம்ம சொல்றது வந்து நமக்கு புரியும் அப்டின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஒரு பிகினரா இருக்கிற உங்களுக்கு உங்களோட மனசு எனக்கு வந்து ரொம்பவே நல்லா புரியுது. ஆனா ஃபுல்லாவும் பாருங்க. கண்டிப்பா பார்த்துட்டு நீங்க வந்து ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து போரிங்கா போகுதே! இவங்க பேசுறது வந்து போரிங்கா போகுதே! அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா, உத்து பார்த்து கொஞ்சம் இஷ்டப்பட்டு நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது சுலபமா தான் முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினிஷிங்க்காக கீழ வந்து பார்த்தீங்கன்னா,
பைப்பிங் குடுத்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப யூனிக்கான இருக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த பூவா தெரியுது இல்லையா? ப்ளவுஸ் கிளாத்ல. ஸோ அந்த கிளாத்ல வச்சோம் டிசைன் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து ட்ரெஸ்ஸுக்கு சூப்பரா இருக்கும். மேக்ஸிக்கு, சுடிதாருக்கு எல்லாமே. இப்போ நான் வந்து கீழ பைப்பிங் குடுத்தா தான் அந்த லுக் வந்து ரொம்பவே நல்லா தெரியும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா நல்லாவே தெரியாது. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நாம செய்றது தான். ஸோ கலர் காம்பினேஷன் ஆகட்டும், கலர் டிசைன் ஆகட்டும், அது எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான். ஆனா கஸ்டமர் கிட்ட கேட்டுட்டு நீங்க வந்து பண்ணுங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். ஏன்னா, நம்ம வந்து சரி நம்ம இஷ்டத்துக்கு அவங்களுக்கு நம்மளோட டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவால்ல. யூனிக்கா தெரியணும், நல்லா தெரியணும் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு வச்சு குடுப்போம். ஆனா, அவங்க காசு கரெக்ட்டா குடுக்க மாட்டாங்க. ஒரே டயலாக் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் வந்து கேட்டேனா, இந்த மாரி வந்து ஸ்டிச்சிங் பண்ணி குடுங்க அப்படின்னு கேட்டேனா, இல்லையா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால நீங்க பார்த்து நிதானமா எந்தெந்த கஸ்டமருக்கு தச்சு குடுத்தா கரெக்ட்டா இருக்கும். கரெக்ட்டா அமௌண்ட் குடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த கஸ்டமருக்கு தச்சு குடுங்க. ஸோ நான் ஒன் சைட் டென்ஷன் போட்டு அதாவது ஃபுட் பெடல் இருக்கும் இல்லையா? ஸோ அது போட்டு ஸ்டிச் பண்றதுனால எனக்கு அந்த அளவுக்கு அந்த பைப்பிங் வந்து அ ஃபினிஷிங்கா வந்துச்சு. ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. சரிங்களா? ஸோ டபுள் சைட் டென்ஷன் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பிகினரா இருந்தீங்கன்னா. ஓகே. இது ஃபுல்லா ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது இது வந்து ஸ்லீவ்ஸ்க்காகட்டும், பேக் சைட் ஆகட்டும் ரொம்பவே அழகா தெரியுது. ஸோ முக்கியமா பேக் சைட் டாட் வச்சுட்டு அதுக்கப்புறமா பைப்பிங் வச்சுக்கோங்க. ரொம்பவே நல்லா தெரியும். டாட்னா தெரியும் தானே. ஸோ பேக் சைடோட 2 டாட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. டாடா.